தேங்க்யூ ஃபார் யுவர் டெடிகேஷன். தேங்க்யூ. ஸோ நான் வந்து 6.5 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பேங்க் எக்ஸாமுக்கு. 2019 நான் பிகாம் முடிச்சுட்டு எல்லோரும் என்னை வந்து மாஸ்டர்ஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து பேங்க் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு கிரேஸ் இருந்தது. சரி ஓகே, எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து நான் யூஜி படிக்கும்போதே தவறிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு அப்போது சின்னத்துலேருந்தே சொன்ன ஒரு விஷயம், யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் உன்னோட சுய உழைப்பில் ஒரு வேலையை வச்சுக்கணும். யாரும் வந்து உன்னை ஒரு கை நீட்டி நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், என்னால் தான் நீங்கள் உட்காந்துருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அதை வந்து நான் ஒரு 9 இயர்ஸாக எனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து வரும் போகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ரிலிம்ஸ் போயிடுச்சு, அப்புறம் மெயின்ஸில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னு போச்சு. இப்போ ஆர்ஆர்பி பிஓவில் கூட 0.75 போயிடுச்சு. நான் வந்து ஹோப்பே விட்டுட்டேன். சரி ஓகே வேண்டாம், இதுக்கு மேலே எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். இப்போது கேர்ள்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஏஜ் ஆகுது, மேரேஜ் பண்ணோம், அந்த ப்ரெஷர் இருக்குது. அதுவும் அப்பாவை எல்லோரும் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன். நான் வந்து ப்ரைவேட் செக்டார்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், கண்டென்ட் டெவலப்பராக இருந்தேன். ஸோ வந்து எல்லோரும் சொன்னாங்க, போதும் உனக்கு ப்ரைவேட் ஜாப் இருக்கே, இன்னும் என்னத்துக்கு நீ கவர்மெண்ட் ஜாபில் ட்ரை பண்ணுற, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு பண்ணலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம எது பண்ணாலும் 4 பேர் 4 விதமாக பேசதான் செய்வாங்க. இப்போ கிளர்க் கிளியர் பண்ணிட்டானா, கிளர்க் தானே கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. சில பேர் கிளர்க்கா சூப்பர்ப்பா அப்படின்வாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்கூடாது. நம்மளோட டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அது மட்டும்தான் என்னோட வில் பவராக இருந்தது. தேங்க்ஸ் டு ரீனா மேம் அண்ட் கணேஷ் சார். அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நான் இருந்திருக்கேன். அவங்க சின்ன சின்ன வீடியோஸ், சின்ன ஷார்ட்ஸ் ஏதாவது போடுறாங்க அப்படின்னு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நான் பார்த்துருவேன். அண்ட் ஆல்சோ ரீனா மேம் தான் ஹியூஜ் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு டைமும் ஃபெயிலியரை வந்து என் ஃபேமிலி கிட்ட சொல்கிற மாதிரி மேம் ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் சொல்லுவேன். ஒரு டைமும் மேம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. மேமோட மோட்டிவேஷன்னால தான் எனக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் கூட கிடச்சிதுன்னு நான் சொல்லலாம். ஆல்சோ நான் குவான்ஸில் ரொம்ப ரொம்ப வீக். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், குவான்ஸ் வந்து எனக்கும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஸோ எனக்கு அது கிளியர் ஆனது கணேஷ் சாரால் தான். கணேஷ் சாரோட கிளாஸஸ்னால, அவர் என்ன கிளாஸஸ் போட்டாலும் நான் பார்ப்பேன். அவரோட புக்ஸ் வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கேன். என்னோட வீக் ஏரியானா அதுதான். எனக்கு டவுட்ஸ் இருந்தால் நான் மேமோட கிளாஸ் பார்ப்பேன். மோர் தேன் தட் ரீனா மேம் என்னோட மோட்டிவேட்டர். ஸோ நான் அதை ஸ்ட்ராங்காக இங்கே சொல்லணும்னு நினச்சேன். 2 பேருக்குமே நான் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். என்னால் என்ன முடியுமோ கேரளாஜிக்ஸுக்கு நான் இனிமேல் பண்ணுவேன். ஃபியூச்சரில் எல்லாருக்குமே நான் வந்து என்ன பண்ண முடியுமோ, தி பெஸ்ட் எனக்கு என்னவோ உங்களோட நான் சப்போர்ட்டிவாக, உங்களோட கோஆர்டினேட்டடாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.